ஆன்மீக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்க திருத்தலம் காஞ்சியில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் திருத்தலம். காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் உற்சவர்கள் தங்கள் கோவிலை சுற்றுவதை தவிர்த்து காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வரும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது. காஞ்சியில் எவ்வளோ சிவாலயங்கள் இருந்தும் அவற்றில் அம்மன் சன்னதி கிடையாது. காமாட்சியே அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியாக திகழ்கிறாள். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காமக்கோடி சக்தி பீடமாகும். அம்மனுக்கு முன்னால் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் உள்ளது. இத்தலத்தில்தான் ஆதிசங்கரர் ஆனந்தலஹரி பாடினார். முன்னொரு காலத்தில் கைலை மலையில் ஒளிமயமான தூய மணிமண்டபத்தில் முதன்மை பொருத்திய சிங்காதனத்தின் மீது தன் அன்பு கூறிய உமாதேவி ஒரு பாகத்தில் இருக்க வேதங்களின் தலைவனான சிவபெருமான் வீற்றிருந்தார். தாருகன் அழிவுக்கு பின்னர் ஈசனும் தேவியும் கைலை மலையில் தங்களுக்கு என அமைந்த ஏகாந்த மண்டபத்தில் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது தேவி விளையாட்டாக ஈசன் முதுகுப்புறம் வந்து அவருடைய கண்களை தன் இரு கரங்களில் பொத்தினர். இதனால் உலகம் இருண்டது. இருளையே அறியாத தேவலோகம் ஒளி இழந்தது. எங்கும் இருள் சூழ்ந்ததால் படைப்பு தொழில் நின்றது. யாகங்கள் தடைப்பட்டன. தவங்கள் தானங்களும் கைவிடப்பட்டன. தெய்வ வழிபாடு அறவே ஒழிந்தது. உயிர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வருந்தின. அறிவு வளர்ச்சி தடைப்பட்டது. மறைநூல்கள் மறைந்தன. இருளின் பயப்பட்டு உலகமெல்லாம் மயங்கி நின்றன. தேவர்களும் முனிவர்களும் தம் காரியங்கள் தடைப்படவே என்ன ஆகியதோ, என்ன ஆபத்து சூழ்ந்ததோ என பதபதித்து சப்தமிட்டனர். இக்குரல் அன்னையின் திருச்செவியில் ஒலித்தது. உடன் அன்னை தன் திருக்கரங்களை இறைவன் திருக்கண்கள் இருந்து எடுத்தார். உடனே இறைவன் திருக்கண்கள் இரண்டும் ஒளி வீசின. மீண்டும் உலகம் புத்தொளி பெற்றது. சிவபெருமான் தேவியை நோக்கி, நீ எமது கண்களை மூடிய நொடி பொழுதில் உயிர்கள் வருந்தி அறங்கள் தடைப்பட்டு பாவம் சூழ்ந்தது. அப்பாவம் நீங்க நீ பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும் என்றார். அதற்கு வழியையும் கூறினார். தேவியாம் எழுந்தருளிருக்கும் இடத்திலாவது நம் அடியார் சிறப்புடன் வீட்டிருக்கும் இடத்திலாவது எம்மை வழிபடுவாயாக என்று அருளச் செய்தார். இறைவன் கூறியபடி அன்னை பிராயச்சித்தம் செய்வதற்கு புறப்பட்டார். அன்னை இறைவனிடம் விடைபெற்று முதலில் காசி நகரத்தை அடைந்து விஸ்வநாதரை பணிந்து வழிபட்டு பின்பு தொண்டை நாட்டில் அமைந்துள்ள காஞ்சியை அடைந்த அன்னை காஞ்சியில் உள்ள சிவத்தலங்களை முறையாக தரிசித்து கொண்டு திருவேகம்பத்தை அடைந்தார். அங்கு ஏகாம்பரநாதரை கண்களால் கண்டனர். அதன் பிறகு அன்னை பிலாகாசத்தை அடைந்த 32 அறங்களை செய்து தவம் இயற்றி பின்பு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பது புராண வரலாறு. உலகநாயகியான காமாட்சி அன்னை எழுந்து அருள் புரியும் மண்டபம் காயத்ரி மண்டபம் என அழைக்கப்படுகிறது. அம்பிகை அச்சன்னதியில் தென்கிழக்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார். அமர்ந்த திருக்கோலத்தில் சுகாசன யோக திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் பாசம், அங்கூசம், புஷ்பபானம், கரும்புவில் முதலான படை கருவிகளை கரங்களில் கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்து கொண்டுள்ளார். காமாட்சி தேவியே எல்லாரும் காப்பாற்றும்.